முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. 5 ஆண்டு கால ஆட்சியில் மத்திய அரசின் 65ற்கும் மேலான விருதுகளை பெற்றுள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். IPS அதிகாரிகள் 20 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக DGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமனம். முதலமைச்சரின் பிறந்த நாள் நாளை கொண்டாடப்படும் நிலையில் பள்ளி குழந்தைகளுடன் இன்றைய பிறந்த நாளை கொண்டாடிய முதலமைச்சர் அன்பு நிறை வாழ்த்துக்களை சொன்ன சிறு மலர்களுக்கு நன்றி என தெரிவித்து எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பதிவு. திமுக கூட்டணியில் முதல் ஒப்பந்தம் கையெழுத்து. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை அழைத்து முதலில் கையெழுத்து வாங்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து பேணி வருகிறார்கள். இன்றைய தினம் அதே 2 தொகுதிக்கு எங்களை உடம்பட செஞ்சாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். திமுக மனிதநேய மக்கள் கட்சி இடையேயான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இறுதியானது. திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் என்று உடன்பாடு காணப்பட்டிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய பாணி சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும். அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. ஒரு கட்சி ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் கருத்து. முதலமைச்சர் ஸ்டாலின் சாதுரியமாக மிகப்பெரிய கூட்டணி அமைத்துக் கொண்டுள்ளார் எனவும் பேட்டி. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர்ச்சூழல் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது என இந்திய வெளியுறவுத்துறை கவலை. மக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். பழனி அருகே தனியார் காகித ஆலையில் வடமாநில தொழிலாளர்கள் 2 பலி. காகிதக்குள் தொட்டியை சுத்தம் செய்தபோது தொட்டிக்குள் மயங்கியவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது உயிரிழப்பு. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. சூரியஸ்ரீ என்ற பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உடல்கள் சிதறி 20 பேர் உயிரிழந்த சோகம். திருச்சியில் இருந்து துபாய்க்கு 145 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் போர் பதற்றம் காரணமாக திருச்சிக்கே திரும்பியது. போர் பதற்றம் காரணமாக துபாயில் விமானத்தை தரையிறக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் திரும்பிய நிலையில் பயணிகள் அவதி. இஸ்ரேல் ஈரான் மோதல் எதிரொலி. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விமான சேவைகளை ரத்து செய்தது ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இந்தியர்களை பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் மூண்டுள்ள நிலையில் மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். சரணடையுங்கள் அல்லது மரணத்தை எதிர்கொள்ளுங்கள். ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. ஈரானில் பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல். 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த சோகம். T20 உலக கோப்பை தொடர் சூப்பர் 8 சுற்றில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி. இலங்கை அணிக்கு 213 ரன்கள் இலக்கு. ஜம்மு காஷ்மீர் அணி ரஞ்சி கோப்பை தொடரில் சாதனை. 64 ஆண்டுகளாக விளையாடி வரும் ஜம்மு காஷ்மீர் அணி முதல் முறையாக கோப்பையை வென்றது.